எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் சட்டமன்றத்தில் பேசின மகளிருக்கான உரிமை தொகை 1000ஐயும் மாணவர்களுக்கான உரிமை தொகை 1000ஐயும் வரவு வைக்கணும்னு சொன்னீங்க. அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஓகே, இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், மனமாற பாராட்டுறோம். ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த மகளிருக்கு மிக முக்கியமான 2 ஸ்கீமை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க. என்ன காரணம்? எந்த ஸ்கீம்னு கேட்குறீங்களா? பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கொடுத்தாங்க வேலைக்கு போகிற பெண்களுக்காக. அதை நீங்கள் வந்தோடனே ஸ்டாப் பண்ணீங்க. சரி, ஓகே, வண்டி ஒரு ஆடம்பர பொருள் நீங்கள் நினைக்கிறீங்க, விட்டுருவோம். அதுக்கு அடுத்து கொண்டு வந்தது மூவாலூர் ராமாமிர்த அம்மாள் திட்டத்தின் கீழே பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் என்ன பண்ணாங்க? பட்டப்படிப்பு படித்த பெண்களுக்கு 50,000 பணமும் 1 பவுன் நகையும் கொடுத்தாங்க. இதே 10th வரைக்கும் படிச்சிருக்காங்களா அவங்களுக்கு 50,000 பணமும் 1/2 பவுன் நகையும் கொடுத்தாங்க. சரி, ஓகே. நீங்கள் வந்த உடனே என்ன பண்ணீங்க? 2019 ஜூன் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு, அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதை ஏன் நீ கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஏன்னா உங்களால் பாதிக்கப்பட்டதில் நானும் ஒருத்தி. நான் அப்ளை பண்ணது செப்டம்பர் 7ஆம் தேதி 2019. என்னுடைய ஜிஓ கரெக்டாக எல்லாமே பாஸ் ஆகி ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சது 2020 டிசம்பரில். இந்த அமௌண்ட்டு ஜிஓ பாஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமும் அதை அலாட் பண்ணி கொடுக்கல. சரி, நான் பாதிக்கப்பட்ட, ஓகே, விட்டுருங்க. நீங்கள் இப்போ எந்த அடிப்படை உரிமையில் கேட்குறீங்க? நீங்கள் கொண்டு வந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணணுன்னே உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா?